ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்துட்டு ஒரு முக்கியமான ஆரி டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, நம்ம வந்துட்டு ஸ்டோன் செயின் ஸ்டிச் பண்ணிகிட்டு இருக்கும் போது இடையில ஒரு ஸ்டோன் இருக்காமல் போயிடும். அப்போ நம்ம என்ன நினைப்போம், என்னடா அது இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு நம்ம ஸ்டிச் பண்ணிட்டு வந்துட்டு இடையில ஸ்டோன் இல்லாமல் போயிடுச்சு, இது எப்படி நம்ம கண்டினியூ பண்ணுறது, வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு திருப்பி எல்லாம் பிரித்து போட்டுருவாங்க. அந்த மாதிரி பண்ண தேவையில்லை. இந்த மாதிரி இடையில ஸ்டோன் இல்லாமல் போயிடுச்சுன்னா நான் எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிற மெத்தடு நான் உங்களுக்கு வந்து சொல்லித்தரேன். இப்போ வந்துட்டு இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம வந்துட்டு ஸ்டோன் இல்லாத இடம் தெரியும் இல்லையா, அதனால் 2 ஸ்டோனுக்கு முன்னாடியே நம்ம வந்துட்டு ஸ்டிச்சை நிறுத்திட்டு த்ரெட்டை பெருசாக எடுத்து விட்டுருங்க. ஸ்டிச் உள்ளே போயிடாமல், அதாவது பிரிஞ்சுட்டு போயிடாத அளவுக்கு பெருசாக எடுத்து விட்டுருங்க. இப்போ நமக்கு ஸ்டோன் இல்லாத இடம் தெரிஞ்சிருச்சு இல்லையா, அந்த 2 ஸ்டோனுக்கு அப்புறம் தானே இருக்குது, அதனால் அந்த ஸ்டோன் இல்லாத இடத்த வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேங்களா, கட்ரு வச்சு கட் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, திருப்பியும் கட்ரு வச்சு அந்த ஸ்டோன் இல்லாத இடத்த தனியாக நம்ம என்ன பண்ண போகிறோம், கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேங்களா, பார்த்து கட் பண்ணுங்கள். மெதுவாக கட் பண்ணி எடுத்துட்டு பாருங்கள். ஓகேவா, இப்போ நமக்கு மறுபடியும் செயின் வந்துட்டு நீட்டாக கிடச்சிருச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி செயின் நிறுத்தியிருந்தோம் இல்லையா, அந்த செயினுக்கு அடியிலையும் நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் க்ளூ அப்ளை பண்ணி, ஏன்னா அந்த செயினை கொஞ்சமாக ஒட்டிக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். ஒட்டிட்டு அதையும் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒட்டிக்கலாம். இருங்க, க்ளூ தேவையான அளவுக்கு அப்ளை பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு க்ளூ அப்ளை பண்ணாமல் இது வரைக்கும் ஸ்டிச் போட்டுட்டு வந்தேன். இங்கே கட் ஆயிடுச்சு அப்படிங்கிறனால தான் க்ளூ அப்ளை பண்ணுறேன். நீங்கள் ஃபுல்லாகவே க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஒட்டிட்டு அதுக்கப்புறமா ஸ்டிச் பண்ணிவிட்டு வந்தாலும் இதே மெத்தடே, ஒரு வேளை இடையில ஸ்டோன் இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னா இதே மெத்தடே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஸ்டோன் செயினே இடையில கட் ஆயிடுச்சு அப்படின்னாலும் இதே மெத்தடே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா, உங்களோட விருப்பம்தான். இப்போ பாருங்கள், அதுக்கு முன்னாடி கொஞ்சோண்டு செயின் இருந்துச்சு இல்லையா, 2 கல் மட்டும் இருக்குது இல்லையா, 2 ஸ்டோன் மட்டும் இருக்குது. அங்கேயும் நான் கொஞ்சம் லைட்டாக தூக்கி விட்டு செயினை அதுக்கு அடியில் க்ளூ அப்ளை பண்ணி அதையும் ஒட்டிட்டு மீதி இருந்த பாதியும் கொண்டு போய் அதோட சேர்த்து ஒட்டிட்டேன். ஓகேவா, இப்போ நல்லா ஒட்டிட்டேன். நான் வந்துட்டு பாருங்கள், உங்களுக்கு அடையாளம் காட்டுறதுக்காக 2 இடமும் கட்டாச்சு இல்லையா, அந்த இடத்துக்கு கீழே வந்துட்டு நான் ஒரு மார்க் மாதிரி பண்ணுறேன். ஏன்னா அந்த இடத்துல எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறது முக்கியமான விஷயந்தான். ஸோ அதனால் நான் வந்துட்டு ட்ரை ஆகிறதுக்கு முன்னாடியே ஸ்டிச் போட ஸ்டார்ட் பண்ணுறேன். நீங்கள் ட்ரை ஆனதுக்கப்புறம் கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஸ்டிச் போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா, இப்போ எங்கே நிறுத்தினமோ அங்கேருந்தே நம்ம ஸ்டிச் போடுறோம். திருப்பி ஒவ்வொரு ஸ்டோனுக்காக தான் நம்ம ஸ்டிச் போட்டுட்டு வரோம். அதனால் இந்த இடத்த கொஞ்சம் பொறுமையாக கவனித்து போடுங்க. ஓகேவா, ஓகே. இப்போ வந்துட்டு நம்ம கட்டான இடம் வந்துட்டு வந்துருச்சு. சரிங்களா, பாருங்கள், இப்போ இதுதான் கட்டான இடம். சரியா, கட்டான இடத்துக்கு வந்த உடனே நான் மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அந்த இடத்துல கட்டான அந்த 2 ஸ்டோனும் ஒட்டியிருக்குள்ள, இந்த பக்கம் பாதி அந்த பக்கம் பாதி கொஞ்சம் கொஞ்சமாக ஒட்டியிருக்கும் இல்லையா, அந்த இடத்துல அந்த 2 ஸ்டோனும் பிரிஞ்சு தான் இருக்கும் இல்லையா, அதனால் அந்த 2ஐயும் நம்ம சேர்த்தே ஸ்டிச் பண்ணுறோம். ஓகேவா, இது வரைக்கும் ஒன்றா ஸ்டிச் பண்ணிட்டு வந்தோம் ஒவ்வொரு ஸ்டோனாக. இப்போ இதை கட் பண்ண இடத்துல மட்டும் 2ஆக ஸ்டிச் பண்ணிட்டு வரோம். ஓகேவா, நல்லா ஒட்டிக்கோங்க. இப்போ மறுபடியும் அந்த 2 மட்டும் 2ஆக ஸ்டிச் பண்ணிவிட்டு மீதி எல்லாமே பழைய மாதிரி ஒன்றொன்றாவே நம்ம என்ன பண்ணிக்கிறோம், ஸ்டிச் பண்ணிட்டு வரோம். இந்த மெத்தடில் நீங்கள் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணிட்டு வாங்க. இப்போ ஸ்டோன் செயினும் வந்துட்டு நமக்கு இடையில ஸ்டோன் இல்லைனாலோ கட் ஆயிடுச்சுனாலோ எந்த கவலையுமே இல்லை. இந்த மாதிரி நம்ம தொடர்ந்து போட்டுகிட்டே வரலாம். இந்த மெத்தட் யூஸ் பண்ணிக்கோங்க. எல்லாத்துலேயுமே நீங்கள் பொறுமையாக ஸ்டிச் பண்ணிட்டு வரும்போது எந்த மிஸ்டேக்கும் வராது. நம்ம அவசரப்பட்டு போடும்போது ஏதாவது ஒரு மிஸ்டேக் வரதான் செய்யும். அப்போ வந்துட்டு நம்ம அதை எப்படி கரெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் வந்துட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா, இது வந்துட்டு காமனாக நடக்கிற விஷயந்தான். ஏன்னா ஸ்டோன் இல்லாமல் போகிறதுல வந்துட்டு ஏதாவது நம்மளை மீறி நடக்கிற விஷயம். ஸோ அதனால் அதுக்குமே நம்ம எப்படி கரெக்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணணுங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் போடுங்க, உங்களுக்கு அந்த மாதிரி செயின் நகராது. நான் உங்களுக்கு உடனே சொல்லி தரணுங்கிறதுக்காக நான் இந்த மாதிரி போட்டு காமிச்சிருக்கேன். சரிங்களா, பாருங்கள், இப்போ எங்கேயாவது கட் பண்ணியிருக்கிறது தெரியவே தெரியாது. நல்ல நீட்டாக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.